This video sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலேயே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். மன உளைச்சல், தற்கொலை முயற்சி மீண்டும் வந்தது இப்படிதான். கண்ணீரில் நடிகர் பெசன்ட் ரவி. வில்லனாகவும் குணச்சித்திர வேடங்களிலும் நடித்து வரும் நடிகர் பெசன்ட் ரவி சமீபத்தில் ஒரு பேட்டியில் பேசும்போது தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த பல சோகமான சம்பவங்கள் குறித்து பேசியிருக்கிறார். அதில் தான் மன உளைச்சலில் தற்கொலை முயற்சி செய்தது குறித்தும் அதிலிருந்து எப்படி மீண்டு வந்தேன் என்பது குறித்தும் எமோஷனாக பேசியிருக்கிறார். பொதுவாக ஒரு சிலரை வெளியே பார்க்கும்போது பார்ப்பதற்கே பயமுறுத்தும் வகையில் மிரட்டலாக இருப்பார்கள். அவங்க திமிரு பிடிச்சவங்க போல இருப்பார்கள். ஆனால் அவர்களிடம் பழகி பார்த்த பிறகு இவரையா நாம் இப்படி நினைத்தோம், இவ்வளவு குழந்தையாக இருக்கிறாரே என்று சொல்ல தோன்றும். இதுபோல ஒருவர்தான் நடிகர் பெசன்ட் ரவி. வில்லனாக பலரையும் அடித்து துவசம் செய்யும் கேரக்டர்களில் மிரட்டி கொண்டிருக்கும் பெசன்ட் ரவி மனதளவில் வலிமையாக இருந்தாலும் சில ஏமாற்றங்களை தாங்கிக் கொள்ள முடியாமல் மன உளைச்சல் இருந்ததாக பேசியிருக்கிறார். பெசன்ட் ரவி மற்றும் அவருடைய மனைவி இருவரும் சேர்ந்து பேசிய பேட்டி இணையத்தில் வைரலாகி வருகிறது. அந்த வீடியோவில் பெசன்ட் ரவி தன்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத உணர்வு புரியும் பல விஷயங்களை பகிர்ந்து பேசியிருக்கிறார். அது ரசிகர்கள் மத்தியில் பாராட்டு வருகிறது. இந்த வீடியோவில் பெசன்ட் ரவி பேசும்போது என் வாழ்க்கையில் மறக்க முடியாத சில விஷயங்களை சொல்ல வேண்டும். எனக்கு சில வருஷங்களுக்கு முன்பு ஆங்ஸைட்டி டிஸார்டர் இருந்தது என்று கூறியிருக்கிறார்கள். அதோடு அந்த நோயால் ஏற்பட்ட தாக்கம் குறித்து பெசன்ட் ரவி பேசியிருக்கிறார். ஒரு கட்டத்தில் நான் உயிரை மாய்த்து கொள்ளலாம் என கூட நினைக்கும் தருணம் வந்தது. ஆனால் என்னுடைய மனைவி தான் என்னை குழந்தை போல பார்த்தாங்க. அதனால் தான் நான் இன்றும் உயிருடன் நன்றாக இருக்கிறேன். அதனால் என்னுடைய மனைவி என்ன கேட்டாலும் நான் வாங்கி தர வேண்டும். அவரை சந்தோஷமாக பார்த்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு வந்தது என்று எமோஷனல் ஆகியிருக்கிறார். மேலும் அவர் பேசும்போது, எங்களுக்கு திருமணம் நடக்கும்போது எனக்கு 22 வயது தான், என் மனைவிக்கு 16 வயசு தான் என்று பேசியிருந்தார். அதைத் தொடர்ந்து அவருடைய மனைவி பேசும்போது, ரவி எனக்காக பல விஷயங்களை செய்திருக்கிறார். ஆனால் சின்ன சின்ன விஷயங்களுக்கு ரவிக்கு கோபம் வந்துவிடும். அதுதான் எனக்கு பிடிக்காது என்று சிரித்தபடியே சொல்லியிருந்தார். பெசன்ட் ரவி மற்றும் அவருடைய மனைவி இருவரும் பேசிய இந்த வீடியோ இணையத்தில் வைரலாகி வரும் நிலையில் பலர் இதுதான் உண்மையான காதல், ஒருவர் புகழின் உச்சத்தில் இருக்கும்போது அவர் மீது வருவது மட்டும் காதலும் மரியாதையும் அல்ல, அவர் எவ்வளவு கஷ்டத்தில் இருக்கும்போதும் உறுதுணையாக இருந்து அவரை மேலே கொண்டு வருவதுதான் காதல். அதை ரவியின் மனைவி செய்திருக்கிறார் என்று அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்து வருகிறார்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.